ஆதியாகமம் 4:4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றைக் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நன்றாய் கவனியுங்கள். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லப்படவில்லை. கொண்டு வந்த ஆபேலை முதலாவது அங்கீகரித்தார். இரண்டாவது, அவர் கொண்டு வந்த காணிக்கையை அங்கீகரித்தார். கொண்டு வருகிறவருடைய உள்ளம், இருதயம், மனநிலை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் வீட்டுக்கு வருகிறவர்கள் அன்பாய் கொண்டு வருகிறார்களா, கட்டாயத்திற்காக ஏதோ ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வருகிறார்களா என்பதை உங்களால் பிரித்து பார்க்க முடியும். அவர்கள் கொடுக்கும் பொருளோ பரிசோ இரண்டாவது. அவர்களுடைய மனதை பார்த்து அவர்கள் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார்கள் என்பதை உங்களால் நிறுத்து பார்க்க முடியும், அளவிட்டு பார்க்க முடியும். அப்படியாக ஆபேலுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஆண்டவருக்கு சிறந்ததை, முதன்மையானதை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அதை வெளிப்படுத்தினார். ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்த காயினை அங்கீகரிக்கவில்லை. அதனால் அவருடைய காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பலியை அல்ல, காணிக்கையை அல்ல, இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய இருதயத்தை, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இருதயத்தை, ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நேசிக்கும் அன்பையும், நம்மை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கும் இருதயத்தையும் நாம் கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் முதலாவது நம்மை அங்கீகரிப்பார். பின்பு அன்போடு நாம் ஆண்டவருக்கு எதை கொடுக்கிறோமோ அதையும் அங்கீகரிப்பார். இது உங்கள் வெற்றியின் நாள்.